இயேசுவின் நாமத்தை போல ஒரு வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு பெரிய நாமம் இல்லை. அவர் நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலே எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அவர் நாமம் இயேசு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ பாடப்போகிற பாடல் சொல்லுது, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் என்னத்தை திரும்ப செலுத்துவேன் என்று சங்கீதம் 116 சொல்கிறது. என் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி அவருடைய நாமத்தை நான் தொழுவேன். தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்கள், உம்மை போல் யாருண்டு. பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன், நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன்.
உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா என்ற பாடலை கேட்டோம். பக்தன் இந்த பாடலை பாடும் பொழுது இப்பேற்பட்ட தேவன் எவ்வளவு பெரியவர், பாவக்குழியில் விழுந்த அவரை தூக்கி அவர் எப்படி மீட்டார் என்று அந்த சந்தோஷத்தோடு அந்த பக்தன் பாடுகிறான். இந்த தேவனை குறித்து ஒரு சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைய காலை தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம் என்றால் ஒரு விசேஷித்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுல் ஏத்தன்ஸ் என்ற நாட்டுக்கு சென்றிருக்கும் பொழுது அந்த ஜனங்களை அவர் பார்த்தார். அவர் வழிபடுகிற ஒரு பலிபீடத்தையும் பார்த்தார். அந்த பலிபீடத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தெரியாத அறியப்படாத தேவனுக்கு வைக்கப்பட்ட பலிபீடம். அறியப்படாத தேவனுக்கு வைக்கப்பட்ட பலிபீடம். அந்த பலிபீடத்திலே அவர்கள் பலி செலுத்தினார்கள். பாருங்களேன், அறியப்படாத தேவனுக்கு ஒரு பலிபீடம்ன்ட்டு ஏன் அவங்க எழுப்புனாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பயங்கரமான நோய் ஏதென்ஸ்க்கு வந்தது. அப்பொழுது இந்த வேதனையிலிருந்து எப்படி வெளியே வரணும் என்றால் தேவனை நோக்கி அவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று யோசித்தார்கள். அப்பொழுது எல்லா அவங்களுக்கு தெரிந்த தேவர்களுக்கெல்லாம் பலி செலுத்தினாங்க. ஆனாலும் அந்த நோய் போல. அப்பொழுது எபிமெனடஸ்ன்னு அங்க ஒரு ஞானி இருந்தான். அவன் சொன்னான், ஏதோ ஒரு தேவனை நாம் இன்னும் பிரியப்படுத்தல, தெரியாத அறியப்படாத தேவன் ஒருவர் இருந்தால் அவருக்கும் ஒரு பலிபீடத்தை செலுத்தி அவருக்கும் பலியிட வேண்டும் என்று தீர்மானித்தான். இதுதான் இதற்கு ஒரு பின்னணியம், அறியப்படாத தேவனுக்கு ஒரு பலிபீடம். பவுல் இந்த அறியப்படாத தேவன் எப்படிப்பட்டவர் என்று வர்ணிக்கிறார். அவர் சொல்றார், இந்த தேவன் ஆவியாயிருக்கிறார். நாம் அவரை சிருஷ்டிக்க முடியாது, அவர் நம்மை சிருஷ்டிக்கிறார். நாம் அவரை தாங்க முடியாது, அவர் நம்மை தாங்குகிறார் என்று சொல்லி அவர் 3 காரியங்களை சொல்லுகிறார். முதல், அவர் நாம் எல்லோரையும் படைத்த பரமபிதா. பாருங்களேன், நம்ம யோசிக்கலாம், அநாதி தேவன் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தான் தேவன்ட்டு. இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் படைத்த பரமபிதா என்று சத்திய வேதம் கூறுகிறது. ஆனால் இந்த தேவனை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது பவுல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். இந்த தேவனை தேடினால் நாம் கண்டடைவோம் என்று பவுல் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். 2ஆம் காரியம். 3ஆம் காரியம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அருமையான பரமபிதா இவர் தேடினாலும் நாம் கண்டடைவோம் என்று கதவை திறந்து வைக்கும் இந்த தேவன் ஒரு நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் என்று பவுல் எழுதியிருக்கிறார். பாருங்களேன், ஒரு கதை நான் கேட்டேன் சின்ன வயசுல. அந்த கதையை மறக்க முடியல என்னால. அது என்ன கதைனா, ஒரு ஊர்ல ஒரு ஜட்ஜ் இருந்தார், நியாயாதிபதி. அவருக்கு ஒரு பையன் இருந்தான். ஆனா நியாயாதிபதியோ ஒரு நல்லவர், பையன் உதவாகரன். நியாயாதிபதி எல்லா விதத்திலும் நேர்மையாக இருந்தார். பையன் அதுக்கு முரணாக எல்லா அசுத்தத்திலும் மாட்டிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் போய் ஏதோ ஒரு பயங்கரமான கொலையில மாட்டி அவரும் அவர் நண்பர்களும் குடித்த வெறியில ஒரு நபரை கொன்னுட்டாங்க. அதில் மாட்டப்பட்டு ஜெயிலுக்கு அவர் அனுப்பப்பட்டார். அந்த ஜெயிலையும் அந்த பையன் ரொம்ப தெனாட்டலாக இருந்தான். எங்கள் அப்பா தானே இந்த ஊரில் ஜட்ஜாக இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு முரட்டாட்டமான ஒரு மனசில் இருந்தான். கடைசியில் அந்த கதையில் சொல்கிறாங்க, அந்த பையனை நியாயந்தீர்ப்புக்கு கோர்ட்டுக்கு கொண்டாடுறாங்க. அப்பொழுது அவங்க அப்பா தான் ஜட்ஜான். அந்த கதையில சொல்றாங்க, எல்லா லாயர் சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு அந்த ஜட்ஜ் சொன்னாராம், இந்த குற்றவாளி மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ அந்த பையனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. அவனையும் மீறி கத்தனானா, அப்பா நீர் என்ன நேசிக்கிறீரே, எப்படி இதை சொல்ல முடியும்? அப்பொழுது அந்த தகப்பன் சொன்னாராம், நான் நேத்து வரைக்கும் உன்னுடைய தகப்பன்,
இன்றைக்கு நான் உன் நியாயாதிபதி. பாருங்களேன், தேவன் நம்முடைய தகப்பனா இருந்தாலும் நம்முடைய நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். என்னத்தை நியாயம் தீர்ப்பாருங்க? மனுஷன் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை உண்டு. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, நல்லது என்னது செய்ய வேண்டும்னு தெரியுங்க, ஆனா அந்த நல்லதை தான் செய்ய முடியலையே. தீமை செய்யக்கூடாதுன்னு தெரியுங்க, ஆனா அந்த தீமையை தானே நான் செய்யறேன். இதுதான் மனுஷனுடைய நிலைமை என்று வர்ணிக்கிறார். நீங்களும் யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய பாவின்ட்டு யாரும் சொல்றதுக்கு வெளிப்படையாக யாராலையும் எடை போட முடியாதுங்க. ஏன்னா நம்ம இருதயத்தின் அசுத்தம் நமக்கு தான் தெரியும். இதுதான் சத்திய வேதத்துல போட்டிருக்கு. ஏசாமி சொல்லி கொடுத்தாராம், இருதயத்திலேருந்து வர காரியம்தான் நம்மளை தீட்டுப்படுத்துதே ஒழிய நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அது நம்மளை தீட்டுப்படுத்தாது. இருதயத்திலேருந்து வர அசுத்தம் நம்மளை தீட்டுப்படுத்துங்க. இந்த நியாயந்தீர்ப்புக்கு தான் பவுல் எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆனா அந்த நல்ல செய்தி என்னன்னா, இந்த நியாயந்தீர்ப்பை நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு தைரியமும் சத்தியவேதம் கொடுக்குது. என்னன்னா, தேவன் உம்மை போல் யாருண்டுன்னு சொன்ன தேவன் நமக்கும் ஒரு திருப்புமுனை கட்டளையிடுகிறார். இந்த திருப்புமுனை யாருக்கெல்லாங்க? எல்லாருக்குங்க. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே பாவத்துல தான் பிறந்திருக்கோம். பாவம் செய்யறதுக்கு ஒரு சுவாபம் உள்ள இருக்குது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, நான் என் வாழ்க்கையை நான் வர்ணிக்கணும்னா, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். ஆனாலும் என் வாழ்க்கையில வாலிப பிராயத்தில் பலவிதமான பாவத்தில் நான் மாட்டிட்டு இருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் தேவன் ஒரு வேத வசனம் மூலமாக என்னிடத்தில் பேசினார். ரோமர் 2:24, உன் நிமித்தம் என் நாமம் புறஜாதிகள் மத்தியிலே தூஷிக்கப்படுகிறது. என்ன கர்த்தர் சொன்னார்னா, உன்னை பார்க்கும்போது மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? இதப்பாருப்பா, ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான், என்ன கேவலமா வாழ்றான், கிறிஸ்தவங்களே இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னாரு. இந்த பரிசுத்த தேவன் இப்படிப்பட்ட ஒரு என்னுடைய வாழ்க்கை மூலமாக அவருடைய பரிசுத்த நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொன்னார். அன்னைக்கு எனக்கு மனசாட்சி, செத்துப்போன மனசாட்சி ஜீவன் பெற்றது. என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வந்தது. என் பாவத்திலிருந்து மன்னித்தார். நான் அவர்கிட்ட சரணடையும் போது, மன்னிப்பு கேட்கும் பொழுது என் பாவத்தை மன்னித்தார், என் பாவங்களிலிருந்து விடுதலை தந்தார். இன்று வரைக்கும் என்னை சீர்திருத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். அதே அனுபவம் உங்களுக்கும் தேவன் தர இருக்கிறார். எல்லாருக்கும் அவர்தான் பிதா, ஆனால் ஒரு நாள் நியாயாதிபதி. அதுக்கு முன்பாக தேவனோட அந்த உறவை சரி செய்வோமா? ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் நல்ல தகப்பன். எங்களுக்காக எல்லா காரியத்தையும் நீர் செய்யறதுக்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். முக்கியமாக அந்த பயங்கரமான நியாயந்தீர்ப்பு நாளுக்கு முன்பாக கர்த்தாவே, எங்கள் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து மன்னிப்பதற்காக நீர் எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை இன்றைக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். என்னிடத்தில் வருபவனை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவன், இன்றைக்கு உம்மண்டை வருகிற எல்லா நபர்களையும் நீர் அருமையாக அன்போடு நீர் ஏற்றுக்கொள்கிறீர். பாவத்திலிருந்து இந்த சுமை தாங்க முடியாமல், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று ஜெபிக்கிற மக்களை நீர் இன்றைக்கு மன்னிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து வெற்றி தந்து நீர் அவர்களோடு நீர் நடந்து கடைசி பரியந்தம் வரை நீர் அவர்களை உம்மை போல் ஆக்குவதற்கு உம்மால் கூடுமே தேவனே. அந்த ஆசீர்வாதம் இந்த கேட்கிற மக்கள் மேல் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.